அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் காணொளியின் தலைப்பு இன்னா நாற்பது. இன்னா நாற்பது கபிலர் என்ற புலவரால் இயற்றப்பட்டது. 41 பாடல்களை கொண்ட இது 14 கீழ்கணக்கு நூல்களில் மிக முக்கியமானது ஒரு நூல். இன்னா நாற்பதுன்ற பெயராலேயே நமக்கு தெரியும் 40 பாடல்கள் இருக்குது. இன்னா அப்படின்னா செய்யக்கூடாத, இதையெல்லாம் தவிர்த்தோம் அப்படின்னா நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் செம்மையாக இருக்கலாம் அப்படின்ற சிந்தனையை சொல்லக்கூடியது இன்னா நாற்பது. உலகத்தில் மனிதர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அப்படியாக மனிதர்கள் தீயவர்களாக இருக்கும் பொழுது அவர்களை நல்வழிப்படுத்தணுன்ற நோக்கத்தில் நீதி கருத்துக்களை அவங்களுக்கு சொல்லக்கூடிய நூலாக இந்த நூலானது விளங்கியிருக்கு. இந்த இன்னா நாற்பது இருக்கக்கூடிய 164 செய்யுட்களுமே இன்னிசை வெண்பாக்களால் ஆனது. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வெண்பாக்கள், இது மட்டும் இன்னிசை வெண்பாவால் ஆனது. அறிவில் சிறந்த புலவர்களாக இருந்தாலும் சரி, சான்றோர்கள், அறிஞர்கள் யாராக இருந்தாலும் வீற்றிருக்கக்கூடிய சபையில் அறிவில்லாத ஒருவன் தேவையில்லாமல் போய் உள்ளே நுழையிறான் அப்படின்னா அது அவனுக்கு துன்பத்தை தரும். ஏன் அப்படின்னா கல்வியில் சிறந்த அறிஞர்கள் கல்வியில் அறிவில்லாத ஒருவன் அந்த சபையில் புகும்பொழுது வசமாக மாட்டிக்குவான். அப்போது ஒரு 10 பேர் நிறைஞ்ச சபையில் ஒரு அறிவில்லாத ஒருவன் போனான் அப்படின்னா அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் இவனால் பதில் சொல்ல முடியாது. ஆகையால் அறிவில் சிறந்த வீற்றிருக்கக்கூடிய அந்த அறிஞர்கள் சபையில் அறிவில்லாதவன் புகக்கூடாது அப்படின்ற சிந்தனையை சொல்லியிருக்காங்க. அதே போல் இரட்டின பின்னாடி வழியில் போகிறது துன்பத்தை கொடுக்கும். அதே போல் விளையக்கூடிய துன்பத்தை தாங்கக்கூடிய ஆற்றல் இல்லாதவங்களுக்கும் துன்பம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மனசக்தி இருக்கணும். அப்படி இல்லாதவங்களுக்கு பிரச்சனைகள், கஷ்டம் ஏற்படும். அதே போல் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை, தாய் தந்தையரை பேணி காப்பாற்றாமல் அவங்கள பாதையில் விடுறதும் துன்பத்தை கொடுக்கும். இப்படியாக மிக அழகான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பாடல். ஆன்றவித்த சான்றோருள் பேதை புகழ் இன்னா மான்று இருண்ட பொழுதின் வளங்கள் பெரிதின்னா நோன்றவிந்து வாழாதார் நோன்பின்னா வாங்கின்னா ஈன்றாலை ஓம்பா விடல். ஓம்புதல் அப்படின்னா பாதுகாத்தல், தாய் தந்தையரை பேணி பாதுகாக்கணும் அப்படின்ற சிந்தனையை இதில் சொல்லியிருக்காங்க. அப்படி இதையெல்லாம் செய்தார்கள் அப்படின்னா அவங்களுக்கு துன்பம் ஏற்படும் அப்படின்ற சிந்தனையும் சொல்லியிருக்காங்க. இந்த 40ன்னு முடியக்கூடிய இந்த இன்னா 40, இனியவை 40, இது ரெண்டுமே அறக்கருத்துக்களை மக்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. இது ரெண்டுமே இதையெல்லாம் துன்பம் தரும் அப்படின்ற சிந்தனையை சொல்லக்கூடியதாக இருக்குது. கடவுள் வாழ்த்தில் கூட இன்னா அப்படின்ற சொல்ல அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அது நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் இன்னா 40 கடவுள் வாழ்த்து நீங்களா 40 பாடல்கள் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு பாடல்கள்லேயும் 4 கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இருக்குது. இன்னா அப்படின்னு முடியக்கூடியதாக இருக்குது, எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது. அதே போல் கடவுள் வாழ்த்தில் சிவபெருமான், பலராமன், திருமால், முருகன் இந்த மாதிரியான கடவுள்களை வச்சு பாடியிருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் இந்த ஆசிரியர் ஒரு சமயம் சார்ந்து இல்லாமல் எல்லா கடவுள்களையும் வணங்கியிருக்காருன்ற அந்த பொதுநோக்கு சிந்தனையை பார்க்க முடியுது. இதில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வரிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தீமை உடையார் அயல் இருத்தல் இன்னா. அயல்னா பக்கத்தில், தீமை உடையார்னா தீமை செய்கிறவங்க. நமக்கு யாரெல்லாம் துன்பம் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நாம் விட்டு விலகி இருக்கணும். அப்படி அவங்க கூடவே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அவங்களால துன்பம் ஏற்படும். இன்னா ஈன்றாலை ஓம்பா விடல், தன்னை பெற்றெடுத்த தாயை கைவிடுறது நமக்கு துன்பம் தருன்ற செய்தி. அடைக்கலம் வவ்வுதல் இன்னா. வவ்வுதல் அப்படின்னா தேடுறது, அதை நம்ம போய் ஒரு எதிரிக்கிட்ட போய் தஞ்சம் அடையிறது அப்படிங்கிறது அது நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்படியாக இந்த இன்னா 40 வரக்கூடிய அத்தனை பாடல்களும் மிக அழகான கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்குது. மக்களுக்கு பயன் தரக்கூடிய வாழ்வியலை, அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும்
தங்களுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்யக்கூடாது, இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற பொதுவான கருத்துக்களை எடுத்துரைக்கக்கூடியதாக இந்த இன்னா நாற்பது விளங்குது.